வணக்கம். திருக்குறள் எல்லோருக்கும் வாழ்க்கை வழிகாட்டி. எந்த வயதிலும் எந்த நிலைமையிலும் இது நம்மை மெதுவாக நல்லதொரு பாதைக்கு அழைத்துச் செல்லும் நெறி. நாள் ஒன்றுக்கு 2 நிமிடம் மட்டும் கேளுங்கள். புரியாவிட்டாலும் பரவாயில்லை, நடைமுறைப்படுத்த முடியாவிட்டாலும் கவலையில்லை. கேளுங்கள், மெதுவாக உங்கள் மனதில் ஒரு மாற்றம் உருவாகும். கடினமான நேரங்களிலும் கூட அது உங்களை அமைதியாக தூக்கும். உங்கள் வருகைக்கு நன்றி. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க, இன்று நம்ம திருக்குறளை தொடங்கலாம். இன்றைய குறள் அதிகாரம் 20, பயனில் சொல்லாமை. குறள் எண் 199. வணக்கம். பயனில் சொல்லாமை அதிகாரத்தின் 9வது குறள் இது. நாம் ஏன் சில நேரங்களில் வீண் பேச்சு பேசுகிறோம்? பெரும்பாலும் கவனக்குறைவாகவோ அல்லது விளையாட்டாகவோ பேசிவிடுவோம். ஆனால் மனத்தெளிவு பெற்ற மேதைகள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் தெரியாமல் கூட ஒரு பயனில்லாத வார்த்தையை சொல்ல மாட்டார்கள் என்கிறார் வள்ளுவர். பொருள் தீர்ந்த பொச்சாந்தும் சொல்லார், மருள் தீர்ந்த மாசறு காட்சியவர். மயக்கம் நீங்கிய தெளிவான அறிவையுடையவர்கள் மறதியால் கூட பயனில்லாத சொற்களை சொல்ல மாட்டார்கள். நமக்கு ஒருவரை பிடிக்கும்போது அல்லது யாரிடமாவது அதிகம் பேசத் தொடங்கும்போது நாம் அறியாமலேயே வீண் கதைகளை அளக்கத் தொடங்குவோம். ஆனால் அறிவு முதிர்ச்சி அடைந்தவர்கள் எந்த சூழலிலும் தன் நிலையிலிருந்து மாறமாட்டார்கள். அவர்கள் மறந்தும் கூட அர்த்தமற்ற வார்த்தைகளை உதிர்க்க மாட்டார்கள். அந்த உறுதிதான் அவர்களை மாசறு காட்சியவர், குற்றமற்ற அறிவுடையவர் என்று சொல்ல வைக்கிறது. இன்று நாம் அறிவார்ந்த விழிப்புணர்வை பற்றி தெரிந்து கொண்டோம். நாளை இந்த அதிகாரத்தின் நிறைவு குறளுடன் 200 சந்திப்போம். உங்கள் மனம் நிம்மதியாய், உங்கள் வாழ்வு நிலைத்ததாக இருக்க நமது சேனலுடன் இணைந்திருங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும் மற்றும் புதிய ஞான கருத்துக்களை பெற சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.